ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான தேவையான காய்கறி வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கேங்கிறத பார்க்கலாமா? மொத்தமாக இந்த வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வர்ற மாதிரி நான் காய் வாங்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக ஒரே ஒரு காலிஃப்ளவர், குட்டி காலிஃப்ளவர் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் 2 வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, மேக்ஸிமம் நான் டெய்லி தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைக்கிறனால பச்சை மிளகா எனக்கு நிறைய தேவைப்படும். அதனால் பச்சை மிளகா நிறைய வாங்கிட்டேன். ஒரு கட்டு மல்லி இலை வாங்கிட்டு வந்தேன். மல்லி இலை தாங்க ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு கட்டு சின்ன கட்டு தான் 13 ரூபா. அதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்கேன், அது வந்து ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கினது. அப்புறம் வெண்டைக்காய் வாங்கியிருக்கிறேன். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். அப்புறம் ஒரு 2 பீட்ரூட் வாங்கினேன். கொஞ்சமாக இஞ்சி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என்ன வாங்கியிருக்கிறேன், கோஸ் வாங்கியிருக்கிறேன். அது ஒரு 1/2 கிலோ வரும், அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கினேன். நெல்லிக்காய் வந்து டெய்லி ஜூஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதுவும் வாங்கிட்டு வந்தேன். கோஸு ஒரு 1/2 கிலோ இருக்கும், 1/2 கிலோ அளவு தான் இருக்கும். அப்புறம் பூசணிக்காய் வந்து சாம்பார்லாம் போட்டுக்கலாம், இல்லாட்டா ஜூஸ் அடித்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரே ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்தேன். அது என்னவோ ரேட்டு கம்மி தான். ஜூஸ் அடிச்சிக்கலாம், காலையிலே ஜூஸ் அடித்து குடித்தா ரொம்ப நல்லது, உடம்பு கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆகும். அதுக்காக அதை வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் இருக்குன்னு சொல்லிட்டேன், வெண்டைக்காய் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், மேக்ஸிமம் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு தான் வாங்கினேன், ரொம்ப வாங்கலை. அப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டேன். சரி, மிச்சம் இருந்தால் கூட நம்ம அடுத்த வாரத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக. இது வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி தான். இன்றைக்கி வந்து நான் வாங்கின காய்கறிலாம் வந்து 250 ரூபா ஆகிடுச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி கரெக்டாக வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து 250 ரூபா ஆகிடுக்குது. ஆனால் ரேட்டு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு எப்படி, நீங்களாம் எப்படி ஒரு வாரத்துக்கு இவ்வளவு தான், என்னோடய பட்ஜெட்டுக்கு இதுதான் சரியாக இருந்ததுன்னு நான் பார்த்து அழகாக வாங்கிட்டு வந்தேன். 250 ரூபா தான். எனக்கு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப ரேட்டு அதிகமாகனு பார்த்தா கேரட் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது, மற்றது எல்லாமே மீடியமான ரேட்டாக தான் இருந்தது. இப்போ எனக்கு போதும், எனக்கு ஒரு வாரத்துக்கான தேவையான காய்கறிலாம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எவ்வளோ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்குவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் என்னோடய சிக்கனமான பட்ஜெட்டில் சூப்பரான காய் வாங்கியாச்சுங்க. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.